அரசுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாவேக்கா நிர்வாகிகள் மீது அவங்களுடைய கட்சிக்காரங்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை பற்றிலாம் இந்த அரசு கொஞ்சம் கூட ரொம்ப செவி சாய்க்காம முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னா செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் அவரை சந்தித்து அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்காக வந்தேன். நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அக்கா ஈராஜன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் போய் நேரில் அவரை சந்தித்து நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தைரியமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்காரு. தொடர்ந்து திமுக உறுப்பினர் வழக்கு பதிவு பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து இப்ப இவங்க பண்ணிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? இது அந்த அரசுடைய எதனுடைய அரசுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோசியல் மீடியாவில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்லப்போனால் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் தான் தாவேக்கா நிர்வாகிகள் மீது அவங்களுடைய கட்சிக்காரங்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை பற்றிலாம் இந்த அரசு கொஞ்சம் கூட அதுக்குள்ள செவி சாய்க்காம சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க தான் சொல்றேன்னு இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய கொஞ்சம்